லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. இதுல வேற பூச்சாண்டி ராஜா மீது வழக்கு போடுவோம், அவதூறா பேசிவிட்டார். அந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வா அவனை நீ போடு, உன் மனுஸ்மிருதி எடுத்து படிச்சு காட்டி, உன் பகவத்கீதை எடுத்து படிச்சு காட்டி, நீ யாருங்கிறது தோல் உரிக்கல. நான் கலைஞர் புள்ள பார்த்து பொம்மை நாட்டிக்கு சொத்து கொடுத்தா ஒழுக்கம் கெட்டு போயிடும், ஓடி போயிடுவா. நான் சொல்லல, எழுதிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறார். பெரிய சங்கராச்சாரி சொன்னார், பெண்களுக்கு சொத்தில சொன்னு கொடுத்தால், அம்பேத்கர் சட்டம் வந்து விட்டால், அதை நேரு ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பொம்பளை ஆம்பளையோட இருக்க மாட்டான், ஓடி போடுவா, அவ ஒழுக்கம் கெட்டு போயிடுவான் சொன்னார் சங்கராச்சாரி. இந்த சங்கராச்சாரி விட்டுட்டு ராஜா போட்டு ராஜா சொல்லிட்டான் நாளைக்கு. இது எனக்கு பெரிய பிரச்சனை. இந்த வெட்டி ஓட்டம் இருக்க, இதை நான் 2G இருந்தே பார்த்துட்டு முழுக்க முழுக்க பூணூல் இந்துக்கள் மட்டும் இருந்தான். அவன் தான் இருந்தான். இந்த சட்டம் கொண்டு வந்தால் இந்து சமூக அமைப்பில் மிகப்பெரிய பிளவு உண்டாகும் சொன்னாங்க. அதை விட நான் சொல்லல, ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதுன்னு இத்தனை கேமரா பார்த்துட்டு இருக்கு. இந்த பெருமை, இந்த அடையாளம் உலகத்தில் எந்த அரசியல் கட்சிக்காரனுக்கும் இல்லை. கருப்பு சிவப்பு வேட்டி கட்டுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு தான். அதனால்தான் 30 விழா, அதனால்தான் 30 விழா. இதுதான் சங்கிக்கு பிடிக்கல. தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சொல்லியிருந்தா ஆஹா பேஸ் பேஸ். ஆனா சேகர்பாபு என்ன பிரச்சனைனா, சிவனையும் கும்பிடுறாரு, பெருமாளையும் கும்பிடுறாரு, படார்ந்து பெரியார் வாழ்கின்றாரு. அதான் அவனுக்கு இருக்கு. இல்லன்னா கந்தர் சஷ்டி, கவசம் தண்ணி, சிஸ்டர் குதம், செங்கதிர் வேலோன், பாதம் இரண்டில், பன்மணி சந்தை, கீதம் பாட, கிண்கிணியாட, மயிலினம் செய்யும், மயில்வாகனா, ராரா ராரா ரீரி ரீரி. இதெல்லாம் சொல்லிட்டு சேகர் பாபு அந்த வகையும் கட்டிக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு புத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் எங்கள் அடிக்காதம்னா அவனுக்கு இடிக்க மாட்டேங்காதா? அந்த இடிய சொல்றதுதான் 30 விழா. அவர் சொன்னாரு, ஜனநாயகம் என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதல்ல, ஜனநாயகங்கிறது கடைசி மனிதனுக்கு உள்ள மரியாதையை தர வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் அது ஜனநாயகம் அல்ல. அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. வெளியே வந்து கேட்டாங்க, நீங்க இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர், நீங்களே சட்டத்தை தூக்கி அமைச்சர் வேணாம்னு சொல்லிட்டு வரீங்களே, உங்களுக்கு சங்கடமா இல்லையா? நீங்க தோத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு அவமானமா இருக்கான்னு பத்திரிகையாளர் கேட்டான். அப்ப அவர் சொன்னது அப்படியே இருக்கு. I have been defeated today. நான் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன் by the Sanatanic Hindus. சனாதன இந்துக்களால். எல்லா இந்துக்களாலும் இல்ல, அருந்ததியர் இந்து தான். அவனா போய் அம்பேத்கர் கேள்வி கேட்டான்? நாயுடு இந்து தான், நாயுடு போய் கேள்வி கேட்டான்? நாடார கேள்வி கேட்டாங்க, வன்னியரை கேட்டாங்க, செட்டியாரை கேட்டாங்க, கொங்கு வேளரை கேட்டாங்க. சனாதன இந்துக்கள் என்னை எதிர்க்கிறார்கள், இதை ஒப்புக்கொள்ளவில்லை. I have been defeated, but still I am confident. A day will come, a leader will emerge one day. He will fulfill my commitment. நான் இறந்து விடுவேன், ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான், அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று 51 சொன்னார். 1989 ஆண்டு கலைஞர் என்கின்ற மகத்தான மனிதர், பெரியாரின் சீடர், அண்ணாவின் தம்பி அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எழுதினார். அதான் திராவிட மாடல். அதுதான் 30 விழா. சும்மா நாங்க என்ன முட்டை கொடுத்து போறதுக்கா? பெரியார் பிறந்தாரு, முட்டாய் சாப்பிடுறது. இந்த விழாவுக்கு என்ன சிறப்பு? நாம் எல்லோருக்கும் கடவுள் வழிபாடு பல பேருக்கு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்தோ தெரியாமலேயோ பிறப்பின் அடிப்படையே சாதி இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மதம் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு நாள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட ஒரு நாள் உண்டு. பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் உண்டு. ஆனால் நாம் பிரிந்து கிடக்கிறோம். நான் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேகர் பாபு சிவனடியார் என்று நினைக்கிறேன். சைவம், திருமால் இல்லையா? சைவம் தானே இது. இருந்தாலும் சைவம் தானே முக்கியமா. எல்லாம் கலப்புனா கூட எல்லாம் சாப்பிடணும். பிரியாணி என்னன்னு இருக்குல்ல, என்ன அதுக்கு போனா திரும்ப இந்து மதம் வரும். இந்து மதம் ஒரு மதம் எப்ப இருந்தாலும் பின்னாடி வர்ற. சைவம் தமிழ்நாட்டுடைய மதம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்ன மதம் இங்க இருந்தது, சைவம். அது உண்டா இல்லையா, சரியா தப்பான்ல எனக்கு உடன்பாடு இருக்காதுங்கிறது அது வேற. திருவண்ணாமலையில் இருக்கின்ற சிவபெருமானை, உண்ணாமலை உமையாளுடன் இருக்கின்ற ஒருவனை பித்தா பிறைசூடி பெருமானை என்று வணங்குகின்ற சைவத்தை வழிபடுகின்ற சிவனை வழிபடுகின்றவனுக்கு கார்த்திகை மாதம் மகத்தான மாதம், பெருமைக்குரிய மாதம். அந்த மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம். வைணவர்கள் இருப்பார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோர் நீரலையீர் ஆயர்பாடி செல்வ சிறுவியர்கள் கூர்வேல் குறுந்தொடிலன் நந்தகோபன் ஏறார்ந்த கன்னி யசோத இளந்திங்கம் காரோர் புகழப்படிந்து ஏழோர் எம்பாவாய். விடியாலம் போடுவோம் ஆல் இண்டியா ரேடியோவில். நான் சின்ன பையனா இருக்கும்போது மார்கழி மாசத்துல எங்க அக்கா கோலம் போட்டு இருக்கும். மார்கழி மாசம், அந்த மார்கழி மாசத்தை வணங்குகின்ற வைணவர்களுக்கு மார்கழி மாதம் மகத்தான மாதம். இந்த மண்ணை ரட்சிப்பதற்கு பரலோகத்திலிருந்து பிதா வந்தார், இயேசு வந்தார், எங்களை மீட்டு வந்திருக்கிறார், நாளைக்கு வருவார், நாங்கள் நம்புகிறோம் கர்த்தரை என்று வணங்குகின்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர் பிறந்த டிசம்பர் மாதம் புனிதமான மாதம், வணக்கத்திற்குரிய மாதம். 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏகத்துவம் என்று ஒரே தத்துவத்தை கொண்டு வந்து, கடவுள் ஒருவர் தான், அவர் அல்லாஹ், அவருக்கு உருவம் கிடையாது, சகோதர தத்துவம் தான் எங்கள் மதத்தினுடைய அடிநாதம், மனிதனை நேசிப்பதுதான் எங்களுடைய வாடிக்கை, அன்புதான் கடவுள், அதை தாண்டி ஒன்றுமில்லை, இதைத்தான் எங்களுக்கு இறைதூதர் போதித்தார் என்று சொல்லுகின்ற முகமதியருக்கு அவர்கள் வணங்குகின்ற ரமலான் மாதம் வணக்கத்திற்குரிய மாதம், சிறப்பான மாதம். சைவருக்கு ஒரு மாதம், வைணவருக்கு ஒரு மாதம், கிறிஸ்துவருக்கு ஒரு மாதம், முகமதியருக்கு ஒரு மாதம். நாம் எல்லோரும் சைவர்களாக வைணவர்களாக ஜாதியாலும் மதத்தாலும் பிளந்து கிடக்கிறோம். ஜாதியால் மதத்தால் பிளந்து கிடக்கிற நம்பை ஒன்றாக சேர்த்த பெரியாரும் அண்ணாவும் பிறந்த இந்த செப்டம்பர் மாதம் மகத்தான மாதம் என்கின்ற காரணத்தினால் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருமை, இந்த அடையாளம் உலகத்தில் எந்த அரசியல் கட்சிக்காரனுக்கும் இல்லை. கருப்பு சிவப்பு எட்டி கட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு தான் உண்டு. அதனால்தான் முப்பெரு விழா, அதனால்தான் முப்பெரு விழா. இதுதான் சங்கிக்கு பிடிக்கல. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லியிருந்தா ஆஹா பேஷ் பேஷ். குற்றாரை ஏன் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றாத்து அமர்ந்தரையும் கூத்தா நீ குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு சொல்லியிருந்தா பேஷ் பேஷ். பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு சிவன் சொல்லியிருந்தா பேஷ் பேஷ். பச்சைமா மலைபோல் நோய் நீ மவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயிரம் குழுந்தே எனும் இச்சுவை தவிர நான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அப்படின்னு கிருஷ்ணனை கும்பிட்டு வணங்கியிருந்தா சூப்பர். ஆனா சேகர் பாபுட்ட என்ன பிரச்சனைனா, சிவனையும் கும்பிடுறாரு, பெருமாளையும் கும்பிடுறாரு, படார்னு பெரியார் வாழ்கின்றாரு. அதான் அவனுக்கு எரிச்ச. சிவனோட நில்லு, விஷ்ணுவோட நில்லு, இல்லன்னா கந்தர் சஷ்டி கவசம் தண்ணில் சிஸ்டர் குதம் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயிலனம் செய்யும் மயில்வாங்கடா ராரா ராரா ரீரி ரீரி. இதெல்லாம் சொல்லிட்டு சேகர் பாபு அந்த வேட்டையும் கட்டிக்கிட்டு பட்டையும் அடிச்சுக்கிட்டு புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, பெரியார் எங்கள் அடிக்காதம்னா அவனுக்கு இடிக்குமா அடிக்காதா? அந்த இடிய சொல்றதுதான் முப்பெரு விழா. என்ன சாதித்து இருக்கிறோம் சொன்னாங்களே தோழர், சொன்னாங்களே ஒன்றா இரண்டா சாதாரணமா வந்துருச்சா? இன்றைக்கு இருக்கின்ற எல்லா சமூகத்தினுடைய மாறுபாட்டுக்கு என்ன காரணம்? தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் சேர்ந்து இந்து சட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு பாடுபட்டாங்க. இன்றைக்கு சாதாரணமா டைவர்ஸ் நடக்குதா இல்லையா? ஒரு காலத்துல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்புறம் இப்ப என்னாச்சு? இப்ப எல்லாம் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஒரு தடவை வாழ்க்கப்பட்டு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அவன் வந்து என்ன சொல்றது, அந்த விபச்சார வீட்டுக்கு போனா கூட கூடையில பத்திரமா கூட்டிட்டு போகணும்னு சொன்னான். அது வேண்டாம் என்று சொன்னது திராவிடம். பெண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடு, டைவர்ஸ் மனமுறிவு உரிமை உண்டு சொன்னது திராவிடம். குழந்தை இல்ல தத்தெடுக்க முடியாது, தத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னது திராவிடம். சொத்துல சமபங்கு கிடையாது.
என்ன சொல்லட்டுமா? ஏதோ சாதாரணமா திராவிட இயக்கம் வந்து முப்பெருவிழா நம்ம சொல்லிட்டு போறதுக்காக வரல. அதற்கு பின்னால் இருக்கிற வழி என்ன, அதற்கு பின்னால் இருக்கிற சரித்திர சம்பவங்கள் என்ன? இன்னைக்கு சொல்றேன், பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொத்து அண்ணன் சொத்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. நீங்களே கூட நான் அண்ணன்ட்டே இருக்குன்னு இருப்பீங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். கலா, இந்த கலைஞர் சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நிலைமை? போனா பயந்து பயந்து போன அண்ணன் வீட்டுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்டு அண்ணி என்ன சொல்றோம்னு வந்துடணும். இப்ப இவங்க போகும்போது அவன் பயப்படுறான். வந்துட்டு 4 நாள் சாப்பிட்டு போயிட்டா பரவாயில்ல, பத்திரத்துல கையெழுத்து கேட்டா என்ன பண்றது? அங்க வந்தது பெண் உரிமை. ஆனால் அதற்கு பின்னால என்னன்னா 1951 அம்பேத்கர் நாடாளுமன்றத்தை சட்டம் கொண்டு வந்தார். யார் பிரதமர்? பண்டித நேரு பிரதமர். யார் பண்டித நேரு? உலக சரித்திரத்தை எழுதியவர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஜனநாயகவாதி மட்டுமல்ல, தேர்ந்த அறிவியலாளர் மட்டுமல்ல, தன்னை திடமாக எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஐ அம் அக்னாஸ்டிக், நான் கடவுளை பற்றி கவலைப்படாதவன் என்று சொன்ன ஒரு பிரதமர். அவர் பிரதமராக இருக்கிற போது அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்தார், ஹிந்து கோட் பில். பெண்களுக்கு மன உரிமை சட்டம் வேண்டும், விவாகரத்து வேணும், சொத்துல பங்கு வேணும், தத்தெடுக்கிற உரிமை வேணும். இந்த 4க்கு சேர்த்து சட்டம் கொண்டு வந்தார். அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சங்கிகள் அங்க இருந்தா கேபினட்ல, அந்த இந்துக்கள்லாம் யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க பூணூல் இந்துக்கள் மட்டும் இருந்தான். அவன் தான் எதிர்த்தான். இந்த சட்டம் கொண்டு வந்தால் இந்து சமூக அமைப்பில் மிகப்பெரிய பிளவு உண்டாகும் சொன்னாங்க. அதை விட நான் சொல்லல, ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதுன்னு இத்தனை கேமரா பார்த்துட்டு இருக்கு. உங்க அக்னிஹோத்திரம் ராமானுஜாச்சாரியாரா, அக்னிஹோத்திரம் ராமானுஜாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறதுன்னு எழுதியிருக்காரு. அவர் தான் சங்கராச்சாரியோடு கூட இருந்தவர். அவர் சொல்றாரு, அம்பேத்கரும் நேருவும் 1951 பெண்களுக்கு சொத்துல சம பங்குன்னு சட்டம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அம்பேத்கர் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து விட்டார். இங்க அக்ரஹாரம் எல்லாம் ஐயருங்கெல்லாம் கொதிக்கிறாங்க. யாரு? கவுண்டர் கொதிக்கல, செட்டியார் கொதிக்கல, நாயுடு கொதிக்கல, நாடார் கொதிக்கல, வன்னியர் கொதிக்கல. கொதிச்சது யாரு? அவள். பொம்மை நாட்டுக்கு சொத்து கொடுத்தா ஒழுக்கம் கெட்டு போயிடும், ஓடி போயிடுவா. நான் சொல்லல, எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறார். பெரிய சங்கராச்சாரி சொன்னார், பெண்களுக்கு சொத்தில சொன்னு கொடுத்தால், அம்பேத்கர் சட்டம் வந்து விட்டால், அதை நேரு ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பொம்பளை ஆம்பளையோட இருக்க மாட்டான், ஓடி போடுவா, அவ ஒழுக்கம் கெட்டு போயிடுவாள் சொன்னது சங்கராச்சாரி. இந்த சங்கராச்சாரி விட்டுட்டு ராஜா போட்டு ராஜா சொல்லிட்டான் நாளைக்கு. இது எனக்கு பெரிய பிரச்சனை. இந்த வெட்டி ஒட்டது இருக்க, இதை நான் 2Gல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஃபைல்ல இங்க கையெழுத்து போட்டா அதை விட்டுருவான், அந்த ஃபைல போட்டு இங்க விட்டுருவான், அதை விட்டுருவான். அப்புறம் நான் கோர்ட்ல போய் 7 வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாருங்கடா, காலை தனியா வச்சிருக்க, துதிக்கையை தனியா வச்சிருக்க, தந்தத்தை தனியா வச்சிருக்க, ஒட்டி பார்த்தா ஆமா இதான் யானை. கடைசியா சொல்றான், பெண்களுக்கு சொத்தை சமபங்கு கொடுத்தால் பெண் பத்திரியாக இருக்க மாட்டாள், கண்டவனோடு ஓடி விடுவாள், அவளுக்கு அதிகாரம் கூடாது என்று பெரிய சங்கராச்சாரி சொல்லி, நாங்கள் ஜவஹர்லால் நேருவையும் அம்பேத்கரையும் பார்த்தோம் சொன்னது தாதாச்சாரி. இந்து மதம் எங்கே போகிறது? வெளியீட்டாளர் நக்கீரன். அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடிந்ததா அம்பேத்கரால? சட்ட அமைச்சர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார், நேரு ஒப்புக்கொண்டார், பிராமணர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அன்றைக்கு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் சொன்னார், இந்த சட்டம் கொண்டு வந்தால் நானே ராஜினாமா செய்வேன், ஒப்புக்கொள்ள மாட்டேன். நேரு அம்பேத்கர் கூப்பிட்டார். தென்னாட்டில இருந்து பெரியார் ராமசாமின்னு ஒருத்தர் தான் சொல்றாரு. இங்க நீங்க தான் சொல்றீங்க, நான் பிறப்பால ஒரு பிராமணன், நீங்க ஒரு தலித்து, அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி காவலர். நான் பிராமணனா இருந்தாலும் மனுஷ தன்மை உள்ளவன், பெரியாரையும் அம்பேத்கர் சொல்றதை ஏத்துக்கிறேன். ஆனா இந்த பசங்க யாரு? கூட இருக்கிற இந்த சோகால்டு இந்துஸ், தி சோகால்டு இந்துஸ், சகோதரத்தை வழிதான். அவர்கள்லாம் என்ன விட மாட்டேங்கிறாங்க. வேணாம் அம்பேத்கர், விட்டுருங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்கிறார். அம்பேத்கருக்கு சுயமரியாதை சுட்டது. இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சர் நான். சட்ட அமைச்சர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால்.
இந்து மதத்தை காப்பாற்றுவதாக காப்பாற்றிக் கொள்ளுங்கள், ஆனால் இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு இல்லை என்று சொன்னால், அவர்களை மரியாதைகள் நடத்தவில்லை என்று சொன்னால், அம்பேத்கர் உங்கள் கேபினெட்டில் இருக்க மாட்டான் என்று சொன்னார். சொல்லிட்டு ராஜினாமா கொடுத்தார். 51 15/10/51. எனக்கு மதம் முக்கியம் இல்லையா, மதத்துக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களும் மனிதர்களாக பாருங்கள் சொன்னவர் அம்பேத்கர். மதமா சோறு போடும், மதமா சோறு போடும், மதமா மகிமையை குடிக்கும். அவர் சொன்னார, ஜனநாயகம் என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதல்ல, ஜனநாயகம் கடைசி மனிதனுக்கு உள்ள மரியாதையை தர வேண்டும், அப்படி தரவில்லை என்றால் அது ஜனநாயகம் அல்ல என்ன. அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. வெளியே வந்து கேட்டாங்க, நீங்க இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர், நீங்களே சட்டத்தை தூக்கி அமைச்சர் வேணாம்னு சொல்லிட்டு வரீங்களே, உங்களுக்கு சங்கடமா இல்லையா? நீங்க தோத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு அவமானமா இருக்கான்னு பத்திரிகாரன் கேட்டான். அப்ப அவர் சொன்னது அப்படியே இருக்கு. I have been defeated today. நான் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன் by the Sanatanic Hindus. சனாதன இந்துக்களால். எல்லா இந்துக்களாலும் இல்ல, அருந்ததியர் இந்து தான். அவனா போய் அம்பேத்கர் கேள்வி கேட்டான்? நாயுடு இந்து தான், நாயுடா போய் கேள்வி கேட்டான்? நாடார கேள்வி கேட்டாங்க, வன்னியரை கேட்டாங்க, செட்டியாரை கேட்டாங்க, கொங்கு வேளரை கேட்டாங்க. சனாதன இந்துக்கள் என்னை எதிர்க்கிறார்கள், இதை ஒப்புக்கொள்ளவில்லை. I have been defeated, but still I am confident. A day will come, a leader will emerge one day. He will fulfill my commitment. நான் இறந்து விடுவேன், ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான், அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று 51 சொன்னார். 1989 ஆண்டு கலைஞர் என்கின்ற மகத்தான மனிதர், பெரியாரின் சீடர், அண்ணாவின் தம்பி, அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எழுதினார். அதான் திராவிட மாடல். அதுக்குதான் முப்பெரு விழா. சும்மா நாங்க என்ன முட்டாய் கொடுத்துட்டு போறதுக்கா? பெரியார் பிறந்துட்டாரு, முட்டாய் சாப்பிடுறது. எவ்வளவு இந்த சமூக அமைப்பில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள். இந்த வந்திருக்க தம்பிகளுக்கெல்லாம் சொல்றேன், வர்ணத்தை ஜாதியை நிலைப்படுத்துறதுக்கு பார்ப்பனியம் இந்து மதத்தின் பெயரால் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாரும் ஒரு வேலையை செய்ய முடியுமா? நான் தம்பி உதயநிதி கதை எழுதுனேன். அந்த படம் எழுதும் போது ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல ஒரு வசனம், உதயநிதியை வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர் வச்சுக்கிட்டு டிரைவர் போலீஸ்காரர் கேட்பார், எல்லாரும் சமன்னா எப்படிங்க ஒருத்தன் தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்பான் போலீஸ்காரர். சார் நீங்க எல்லாரும் சமங்கிறீங்க, எல்லாரும் சமம்னா அப்புறம் தலைவர் ஒருத்தர் வேணும். இதுக்கு பதில் உதயநிதி, எவன் எல்லாத்தையும் சமம்னு பாக்குறானோ அவன் தலைவனா வரும். எல்லாரும் சமம் இல்லை என்று சொல்லுவது ஆரியம், எல்லோரையும் சமமாக பார்த்தால் அவன் தலைவன் என்று சொல்லுவது திராவிடம். அந்த போராட்டம் இன்னும் போயிட்டே இருக்கா இல்லையா? இதுல சொத்து மட்டும்தானா? இன்னை வரைக்கும் ஜெயிச்சிட்டோமா? இப்ப வந்திருக்க தீர்ப்பு சரியான தீர்ப்பா? சேகர் பாபுக்கு தெரியுமே, உங்க கவனத்துக்கு வந்திருக்குமே, நீங்க தானே பண்ணீங்க எல்லா ஜாதியும் அர்ச்சகர் ஆகலாம்னு நீங்க போட்டீங்கல்ல, ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணார்ல. சாதனையை இவர் பண்ணாருங்கிறத விட அந்த சாதனையை பண்ணுகின்ற வாய்ப்பை இயற்கை நம்முடைய தலைவர் மூலமாக அவருக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு வாய்ப்பு தானே. எனக்கு என்ன செத்து 50 வருஷம் பிற்பாடு என் பேச்சு சொல்லும், எல்லா கையிலும் செய்ய வந்து என் தாத்தா செத்து விட்டான், அவன் தான் காரணம். அவர் பெருமை தானே. இன்னும் சொல்ல போனா அதுக்கு 5 மாசம் ஜெயில கூட சொல்லும். அது மாதிரி சேகர் பாபு சட்டம் போடல, ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு நிறைவேற்றுகிற போது சேகர் பாபு என்ற அந்த மா மனிதர் அங்கே இருந்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. கேட்டா அதெல்லாம் கடவுள் கிருபைன்னு அவர் சொல்லுவாரு, நாங்க கலைஞர் கிருபை திராவிட கிருபைன்னு சொல்லுவோம். அப்புறம் அவருக்கு ரொம்ப சொல்லுவாரு, நான் கடவுளையே கலைஞர் தாங்க பாக்குறேன் பாரு, அவரை ஜெயிக்க முடியாது. அந்த சட்டம் நேரம் சரியா இருக்கா? இப்ப குழப்பம் வந்துருச்சு. அதுல இந்த 4 வர்ண அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புல எல்லாம் உடைஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, ஜாதி தொழில் எல்லா இடத்துலயும் உடைஞ்சிருச்சு. நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க வீட்டுல ஒரு திருமணம்னா அந்த ஊர்ல ஒரு ஆசாரி இருப்பார். அவர்கிட்ட போய் தான் எனக்கு தாலி 2 பவுன் கொடு சொன்னா அந்த ஆசாரி அதை பண்ணுவார். அந்த ஒரு வீடு தான். எங்க வீட்டுல 10 மாடு உண்டு, 2 எருத்த மாடு உண்டு. லாடம் கட்டுறதுக்கு ஒரு ஆசாரி, அந்த ஒரே வீடு தான். அவருக்கு குழப்பம் அதுதான். பார்பர் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தான் முடிவெட்டும். அப்புறம் சாயங்காலம் துணி இருக்கிறதுக்கு ஒரு அண்ணார் வருவார். இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட தொழிலை செய்வதற்கென்று ஜாதி வந்தது.
அந்த ஜாதியை திராவிட இயக்கம் அறிவியல் இன்றைக்கு உடைத்திருக்கிறது. யார் எந்த ஜாதி வேலையும் பார்க்கறது இல்ல. அப்படி பார்த்தா ப. சிதம்பரமே செட்டியார் மளிகை கடை வச்சிருக்கணும், இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் இல்லையா? இப்ப நான் வேற வேலை பார்த்திருக்கணும், இல்லைன்னா ஏன் தப்படிச்சு இருந்திருக்கணும், மோன அடிச்சு இருந்திருக்கணும், இல்லைன்னா சட்டமன்ற தூக்கிருக்கணும். ஆனா 153 நாடுகளுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக நான் பங்கேற்க போன போது கவனிங்க சேகர், 153 நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் மாநாடு 6 செஷன் நடக்கணும். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு நாட்டை தேர்ந்தெடுப்பாங்க. எப்படின்னா லாட்டரி. அந்த மிஷின் சுத்தி வரும், எங்க நிக்குதோ அந்த நாட்டினுடைய மந்திரி மேல போய் உட்காந்துக்குவாரு. அவருக்கு ஒரு பெரிய கோட் போடுவாங்க, கையில ஒரு பெரிய ஆமர் கொடுத்துருவாங்க. அவர் யாரை கூப்பிடுறாரோ அவர் தான் பேசணும், அவர் தான் ஜட்ஜ். அந்த செஷன்ஸுக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடியும், சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு முடியும். அந்த ஒரு செஷன்ஸ், ஒரு அமர்வில் 153 நாடுகளுடைய அமைச்சர்களும் கீழே தான் உட்காந்துருப்பான். நானும் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் தான் மேல உட்காந்துருக்கலாம். யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ 6 நடந்துச்சு இல்ல. எனக்கு வயசு 36, வெறும் 36, கேபினட் மினிஸ்டர். நான் ஒரு ஓரமா டீ குடிச்சிட்டு இருந்தேன். லாட்டரி முடிஞ்ச உடனே இந்த செஷன்ஸுக்கு இந்தியா தலைமை தாங்கன்ட்டான். சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க. போனான், போய் பார்த்தா 153 மினிஸ்டர் கீழே உட்காந்துருக்கான். ஒருத்தர் 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, பெரிய பெரிய ஜாமான் பின்னாடி. எங்கோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு ஆதி திராவிட தெருவில், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து, அரசாங்க கல்லூரியில் மட்டுமே படித்து, அரசாங்க சட்டக்கல்லூரியில் மட்டுமே படித்து, அரசாங்க சட்டக்கல்லூரி மட்டுமே உயர்கல்வி பெற்று, கோர்ட்ல நானே வாதாடி, நானே கலைஞரால் அமைச்சராக்கப்பட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரே ஒரு கருப்பு சிவப்பு வேட்டி காரணமாக 153 நாடுகளுக்கு தலைமை தாங்கி அந்த மாநாட்டை நடத்தினேன் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடு. உங்களை விட்டுருந்தா நான் தானே மாடு வச்சு இருந்திருப்பேன், இல்லைன்னா சட்டமன்ற தூக்கிட்டு இருந்திருப்பேன். ஏன் எங்க தாத்தாவன் இப்படி வச்சிருந்தேன்னு கேட்டா உனக்கு கோபம் வருது இல்லை. ஆக ஜாதி எல்லா இடத்திலேயும் மாறி இருக்கிறது. ஒரு தச்சர் தச்சராக இல்லை, ஆசாரி ஆசாரியாக இல்லை, நெசவாரி நெசவாரியாக இல்லை, பார்பர் பார்பரா இல்ல, டோபி டோபியா இல்ல, ஷூமேக்கர் ஷூமேக்கரா இல்ல, செருப்பு தைக்கணும் செருப்பு தைக்கணும், எல்லாம் வேலைக்கு போயாச்சு. ஆனா ஒரு இடத்துல மாத்தணுமா? எந்த இடம்? கோயில். சார் புனை எரிக்கிறது கூட மாறி போச்சு. 4 பேர் வந்து அந்த தெருவில் இருந்து தூக்கிட்டு தான் போகணும்னு சொன்னான். இன்னைக்கு வண்டியில போறோம், எல்லாம் ஏசி வண்டியில போறோம்ல, பாடி போகுது இல்ல. அங்க போய் எரிக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருந்தோம், இப்ப உள்ள போட்டு சுவிட்சை தட்டினா முடிஞ்சிருச்சு கதை. அறிவியல் ஜாதியை மாற்றி இருக்கிறது, அறிவியல் பழமையை உடைத்திருக்கிறது. ஆனால் அறிவியலாலும் பழமையாலும் உடையப்படாமல் ஒரு பார்ப்பனிய சக்தி எங்கே இருக்கிறது என்றால் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல நான் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவேன். அது ஏதோ பெரும் அர்ச்சனை எல்லாம் பார்க்காதீங்க. இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய கோடுமணம் இருக்கு தெரியுமா? ராஜராஜ சோழன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் ஆகட்டும், எத்தனை லட்சம் நிலங்களை வந்து சதுர்வேதி மங்களாக மாற்றி ஒரு ராஜா கிட்ட வர வேண்டியது. நான் சொல்ல, ஊவே சாமிநாதன் எழுதுகிறார். ஊவே சாமிநாதையர் எழுதிய உத்தமநாதபுரம்ங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு அரசன் போய் தங்குறான், சோழ அரசன். அவருக்கு வேதியர்கள், அந்த ஓதர புரோகிதர்கள், பிராமணர்கள், அவர்தான் வழிகாட்டணும். இந்த ஏகாதசி அன்னைக்கு நீ அன்னம் தண்ணி ஆகாரம் சாப்பிடக்கூடாது, அப்படி இருந்தா உன்னுடைய ஆயுள் நீளும், உன்னுடைய பிள்ளைகள்லாம் அரசராக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் அதை கடைபிடிக்கிறார் ஒவ்வொரு மாசமும். இந்த உத்தமநாதபுரத்துல போய் குதிரை நிக்குது, அங்க ஷெட்டை போட்டு உட்கார்றாங்க. தவறுதல வெத்தலை பாக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு சாப்பிடாம இருந்திருக்கணும், வெத்தலை பாக்கு கொடுத்துட்டான். வெத்தலை பாக்கு போட்டு மென்ன உடனே, சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், அபச்சாரம் அபச்சாரம், உங்க விதியை மீறிட்டேன், ஏகாதசி சாப்பிட்டேன், என்ன பண்ணலாமா? ஒண்ணும் இல்ல, 45 பிராமணாளுக்கு ஆளுக்கு 7 ஏக்கர் நிலம், எல்லாத்துக்கும் வீடு. என்ன இருக்குங்க கல்வெட்டு? சதுர்வேதி மங்கலம் எது? முக்குளத்தோர்ட்ட, தேவர்கிட்ட, பறையர்கிட்ட, பல்லட்டு இருந்த எல்லா நிலத்தையும் புடுங்கி 4 வேதங்களை கற்றிருக்கிற பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்கலம். எத்தனை ஏக்கர்? ஆயிரக்கணக்கான ஏக்கர் ராஜராஜ சோழன் கொடுத்தான், ராஜேந்திர சோழன் கொடுத்தான். எங்க சொத்து எல்லாம் கேட்டா இப்ப வந்து இலவசங்கள் கூடாது. யார்? எங்கள்கிட்ட எல்லாமே இலவசம். நீங்க தான்
எல்லா இலவசத்தையும் வாங்கி கொண்டு எங்கிருந்தோ வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு மதத்தின் பெயரால் ஆட்சி செய்து கொண்டு இப்ப நாங்க இலவசமா உணவு போட்டா இதெல்லாம் தேவையா? இலவசங்கள் கூடாது. என்ன இலவசம் கூடாது? திராவிட இயக்கம் செய்த சாதனை என்ன தெரியுமா? பெண்களுக்கு எப்போது ஓட்டுரிமை? இங்கிலாந்துல ஓட்டுரிமை கொடுப்பதற்கு முன்னால், அமெரிக்காவில் ஓட்டுரிமை கொடுப்பதற்கு முன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொண்டு வந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். ஒரு தடவை அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்காரு, இறந்து போயிட்டார். அப்போ நெல்லை கண்ணன் சொன்னார், என்ன மேடையில் வச்சுட்டே சொன்னார். நான் அவரும் ஒரே மேடையில் பேசணும். அவர் கொஞ்சம் காமராஜருடைய பக்தர். காமராஜர் யாரு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாதிரியா என்னையும் வச்சுக்கிட்டு அவர் அப்ப சரியா இருக்க மாட்டார் நமக்கு. அவர் கொஞ்சம் தேசிய இயக்கம் ஒண்ணு நம்ம எல்லாம் குத்துவார் அப்பப்ப. இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாதிரியா அகட்டுவா வந்தாவா? அவர் சாகும்போது வெறும் 8 வயசு தான். அவ்வளவு எளிமையா இருந்தார். அப்படிலாம் சொல்லிட்டு யாரு தெரியுமா காமராஜர்? காமராஜர் அங்கிருந்து கார்ல வர்றார், சீஃப் மினிஸ்டர். கண்ணா சொன்னது உண்மைதான். திருச்சியில இருந்து கார்ல வர்றார். பாதி தூரம் வந்த உடனே ரயில்வே ட்ராக் போட்டான். இப்ப முதலமைச்சருக்கு இப்ப இருந்த கம்பீரம், போலீஸ், பணம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பந்தெல்லாம் கிடையாது. அப்புறம் வாட்ஸ்அப்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்பதான் தும்முனா அவங்க எடுத்துடுறாங்களே. இந்த கைய சும்மா இப்படிதான் வச்சுங்க. இப்படி படத்தை, அதாவது எப்பாவது முகசரில் இப்படி 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 இப்படின்ற ஒரு தடவை அதை எடுத்துட்டான். எடுத்து ஸ்டாக்ல வச்சுக்கிட்டாங்க நம்மளுங்க. நான் அரசாங்கம் பாருங்க அன்னைக்கு எடுத்து போடுறாங்க. அப்புறம் எப்பவாவது இந்த பிடிக்கணும்ல, அதை அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு போடணும்ல, அன்னைக்கு போடுறது இல்ல. அன்னைக்கு மட்டும் இப்படி கேட்டா ஃப்ரீ பிரஸ். எதுக்கு சொல்றேன்? இந்த ஜாதி எல்லா இடத்துலயும் ஒளியுது. இப்படி ஒளிகிற ஜாதி எங்க நிக்குது என்று சொன்னால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. அது கோயிலுக்குள்ள இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறத மாத்தணும்னு சொன்னவர் தந்தை பெரியார். அத நெல்லைக்கண்ணன் எப்படி பேசுறாரு? அதுக்கு முன்னாடி பேசினாரு, நீங்க எல்லாம் சாதிச்சதை விட காங்கிரஸ் காமராஜர் என்ன தெரியுமா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். காமராஜர் வந்தாரு, கார் நின்றுச்சு, ரயில்வே ட்ராக் போடுச்சு. ஒரு பையன் அரக்கால் சட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கோவணம் கட்டிக்கிட்டு 2 பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். காமராஜர் முதலமைச்சர் போய், தம்பி ஏப்பா நீங்களாம் பள்ளிக்கூடம் போகலையான்னு கேட்டாராம். அவனுக்கு காமராஜர் யாருன்னு தெரியல. இவர் வேற ஒன்றும் பெருசாலாம் ரொம்ப எல்லாம் பந்தாவெல்லாம் இருக்க மாட்டார்ல, இவ்வளவு போய் சட்டை கசாம்சான் தான் இருப்பாரு. ஆனா அவர யோ பள்ளிக்கூடத்துக்கு போனா சோறு யாரு போடுவான்? போலீஸ்காரன் மாதிரி ஏய் அவன் பேசுறான் விட்டுருப்பா, என்னையா பேசுற நீ பெரிய மனுஷன்? நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா அப்பா யாரையா சோறு போடுறது? உடனே காமராஜர், சோறு போட்டா படிக்க போவியாப்பா? நல்லா போடுவ, போடு அப்புறம் போறேன். வேற கோட்டைக்கு வந்துட்டாரு. கோட்டைக்கு வந்து யார்கிட்ட பேசுனாரு என்னன்னு தெரியாது. அப்புறம் மதிய உணவு திட்டம் எல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. மதிய உணவு திட்டத்தை அரசு ரீதியாக அலுவல் ரீதியாக தொடங்கி வைக்கும் போது சொன்னார், இந்த திட்டத்திற்கு தலைமைச் செயலாளர் உட்பட நிதி செயலாளர் உட்பட எனக்கு யாரும் ஆறுதல் தரவில்லை, எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று தூண்டியவர் தந்தை பெரியார். ஏன்னா காமராஜருக்கு சப்போர்ட் கொடுத்தது பெரியார். பெரியாரோட சப்போர்ட் தான் அரசாங்கம் இருந்துச்சு. பெரியாரால் காமராஜர் தொடங்கினார். எம்ஜிஆரை விரிவுபடுத்தி சத்துணவு என்று கொண்டு வந்தார். உள்ளபடியே முட்டைகளை போட்டு சத்துணவாக மாற்றினார் கலைஞர். அதனுடைய பரிணாம வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இல்லை. காலையிலேயும் சிற்றுண்டு கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர். அதுதான் பெரியார் அண்ணாவினுடைய நீட்சி. அதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் தான் உங்களால பொறுத்துக்க முடிய மாட்டேங்குது. இப்ப இந்த அர்ச்சக சட்டம் இருக்கு, நான் கேட்கிறேன், இந்துக்கு விரோதி இந்துக்கு விரோதிங்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. தோழர் நல்லா சொன்னாங்க, இந்த தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டு காலமாக பிராமணர்கள் நீங்களாக இருக்கின்ற இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்திருந்தா அது எங்களை தவிர, திமுகவை தவிர, திராவிட இயக்கத்தை தவிர வேறு எவனால் வந்ததுன்னு சொல்ல. 1951 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன். நல்லா கவனிங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அல்ல. அது வெள்ளக்கார ஏற்கனவே கொடுத்துட்டோம். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, முக்குளத்தோருக்கு, நாடாருக்கு,
வன்னியருக்கு, செட்டியாருக்கு, குங்கு வேளாள கவுண்டருக்கு, நாட்டு கவுண்டருக்கு, முதலியாருக்கு எல்லாத்துக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கொண்டு வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது யார்? நீங்க எல்லாம் இந்துக்கள் தானே. 50% இந்துக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டும் என்று சொன்ன போது வேண்டாம் என்று சொன்ன 2 பேர் பிராமணர்கள் போனார்களே கோர்ட்டுக்கு, அவங்க யாரு? இந்து தானே. அப்ப 50% இந்துக்கு 3% இந்து எதிரா போறானே, அந்த 3% இந்து யார்? 50% இந்து படிக்க கூடாது என்று, கல்லூரிக்கு போக கூடாது என்று, வேலைக்கு போக கூடாது என்று வழக்கு போட்டது இஸ்லாமியனா கிறிஸ்துவனா? இந்து தானே போட்டான். அப்ப இந்துனா 2 இந்து வந்துருச்சு இல்ல. என்ன இந்து? உழைக்கிற இந்தெல்லாம் ஒரு பக்கம், உழைக்காம சாப்பிடறலாம் இன்னொரு பக்கம். அந்த இந்தெல்லாம் சனாதன இந்து, இந்த இந்துலாம் சாமானிய இந்து. இப்ப நாங்க யோசனையை மாத்திட்டோம். இந்துனா பெரியார் ஒத்துக்க மாட்டேன் தானே. இப்ப நான் சொல்றேன், நாங்கெல்லாம் இந்து தான், ஆனா நீ வேற இந்து, நான் வேற இந்து. சமத்துவம் பேசாத இந்து சனாதன இந்து. எல்லோரும் சமம், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம் நோக்கி இந்த வையம் நகர வேண்டும், வழங்க வேண்டும், நகர வேண்டும் என்று பாரதிதாசன் பாட்டை நோக்கி நகருகின்ற இந்துக்கள் இருக்கிறோமே, இந்த இந்துக்களுக்கு எல்லாம் யார் தலைவர்? தந்தை பெரியார் தலைவர், அண்ணா தலைவர், கலைஞர் தலைவர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். உங்களுக்கு அவர் தலைவர் இல்ல, உங்களுக்கு தலைவர் சங்கராச்சாரி வச்சுக்க. ஏன் பிரச்சனை? இனிமேல் வா 2 இந்துன்னு வா. சார் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்ப இன்னையில இருந்து சனாதன இந்து நமக்கு எதிரி. சபிக்கப்பட்ட சாமானிய இந்து ஜாதியால் ஒடுக்கப்பட்டு, பிற்படுத்தப்பட்டு, தாழ்த்தப்பட்டவனாக, பிற்படுத்தப்பட்டவனாக, படிப்பறிவு இல்லாமல், எழுத்தறிவு இல்லாமல் 100 ஆண்டு காலமாக அடிமையாக ஆக்கப்பட்டு, பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், திராவிட இயக்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற இந்த சபிக்கப்பட்ட சாதாரண இந்துக்களுக்கு நாங்கள் தான் எல்லாம். Yes, we are Hindus, not innocents. இல்ல வேற ரொம்ப குழப்பம். அரசியல் சட்டம் வந்ததுக்கு பிறகு இந்து வேற, அதுக்கு முன்னாடி இந்து வேற, இதுக்கு முன்னாடி இந்து வேற. அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி பூநூல் போட்டுக்கல, இப்பதான் போட்டிருக்கியா? எதை நீ மாத்திக்கிட்ட? யார்கிட்ட கதை விடுற? இதுல வேற பூச்சாண்டி. ராஜா மீது வழக்கு போடுவோம், அவதூறாக பேசிவிட்டார். அந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வா அவனை நீ போடு. உன் மனுஸ்மிருதி எடுத்து படிச்சு காட்டி, உன் பகவத்கீதை எடுத்து படிச்சு காட்டி, நீ யாருங்கிறது தோல் உரிக்கல. நான் கலைஞர் புள்ள பார்த்து என்ன எவ்வளவு பெரிய சாதனை. 5 லட்சம் கோடி கடன் எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு போயிட்டாரு. மத்திய அரசாங்கம் ஒரு பணமும் கொடுக்க மாட்டேங்குது. கலைஞரின் பிள்ளை முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு எவ்வளவு கஷ்டம். 4000 கோடி 4000 ரூபாய் கொடுத்தோமே கொரோனாவுக்கு. எந்த மண்டலத்துக்கு கொடுத்தானா? நாங்கள் ஆட்சிக்கு அதாவதுங்க, அழுவறதுக்கு முன்னாடியே பால் குடிக்கணும். தாய் பால் நினைந்து ஊட்டும் தாய் தான். அழுவக்கூடாது. அழுவ போகுதுன்னு தெரிஞ்சு உதவுறது தான் தாய். அது மாதிரி கொரோனாவோட செத்து போனதுக்கு பணம் கொடுக்கறது ஓகே, நோய்வாய்ப்பட்டு உள்ள இருக்கவனுக்கு பணம் கொடுக்கறது ஓகே. ஆனா நோயும் வரல, செத்தும் போகல, ஆனா கடை மூடி இருக்கு 1 வருஷமா. அதனால வாழ்வாதாரம் இல்ல, கொத்தனாருக்கு சாப்பாடு இல்ல, சித்தாருக்கு சாப்பாடு இல்ல, பார்பருக்கு சாப்பாடு இல்ல, துணிகள் இருக்கிறவனுக்கு சாப்பாடு இல்ல, உழைக்கிறவனுக்கு சாப்பாடு இல்ல. அதை பத்தி யாராவது கவலைப்பட்டோமா? எத்தனை பேர் செத்தான்னு பார்த்தோம், எவ்வளவு பேர் ஆஸ்பத்திரி இருக்கான்னு பார்த்தோம், எல்லாத்துக்கும் ஆக்சிடென்ட் இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் இவர்களை எல்லாம் தாண்டி சோத்துக்கு வழி இல்லாம ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. குடும்பத்திற்கு 4000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்கின்ற தாய் உள்ளம் இந்த மனிதருக்கு தான் வந்தது தவிர வேற எவருக்கு வந்தது இந்தியாவில்? அதோடு நின்றதா பரவாயில்ல. ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா இறந்து போச்சு, அந்த குழந்தை பாவம் இருக்காங்க. போனார், யோசிச்சார். அப்பா ஒரே ஒரு ஆள் தச்சு வேலை பார்க்கிறாரு. அவர் சம்பாதித்தான் சாயங்காலம் சாப்பாடு போடணும். குடும்ப தலைவனே இறந்துட்டான், எப்படி வெளியே வர்றது? அங்கேயே முதலமைச்சர் அறிவிச்சார், 3000 ரூபாய் வழங்கப்படும். 3 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் டெபாசிட். அடுத்த நாள் சேகர் பாபா மாசம் தெரியல, அண்ணா எங்க ஊர்ல ஒரு டெத்து, அங்க போனா 2 பேரும் காலி, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அப்பா பார்த்தாரு, ஏன்னா நேற்று அப்பா செத்து விட்டார், 3 லட்சம், நீங்க 2 அனாதை நினைக்கிறது புள்ள. 5 லட்சம் கல்லூரி வரை இலவச கல்வி. சொன்னது யார்? சொல்ல வேண்டிய உணர்வு எப்படி வந்தது? மனிதாபிமானம். என்ன பெரியாருக்கு என்ன பிரச்சனை? பெரியாருக்கு என்ன கடவுளா பிரச்சனை? அவர்கிட்ட கேட்டாங்களே,
ஐயோ உங்க தத்துவம் எல்லாம் அருமையா இருக்கு, மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு என்கின்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்டமாரதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து வீழ்ச்சியாமலோ பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவதுன்னார். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வேற்றுமை வெற்றி எல்லாம் வச்சு இதுக்கு போய் கடவுள் சொல்லி நியாயமான் கேட்ட அவ்வளவுதான். அதுக்கு கூட போய் நம்ம திருப்பனந்தாள் மடத்துல இருக்கிறவரும் ஒரு பாதிரியாரும் ஒரு முல்லாவும் போய் எங்க நல்லா பெரியார் பேசுறாரு, எல்லாம் சரிதான், ஆனா கடவுளை கற்பித்தவன் அயோக்கியவன், கடவுள் இல்லவே இல்லைங்கிறாரு, இதை போய் ஐயாட்ட கேட்டுடலாம், ஐயா ரொம்ப நல்லா பண்றாரு, இதை மட்டும் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு போய் கேட்டாங்க ஐயாட்ட. 3 பேர் போனாங்க. ஐயா எல்லாத்தையும் உட்கார சொன்னார், காப்பி கொடுத்தாரு. என்னையா பிரச்சனைனாரு, இல்லைங்க அவங்கள்ட்ட ஒன்று பேசணும். என்னங்க இந்த கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஜாதி வேணாம் மதம் வேணாம் எல்லாம் சரிதான். சரிங்க நீங்க என்ன, உங்களுக்கு என்ன கடவுள்? கிறிஸ்துவ கேட்டாரு. எனக்கு இயேசு கடவுள். இந்த இவர் கும்பிடுற சிவனையும் இவர் கும்பிடுற அல்லாவையும் உனக்கு கடவுளை ஒத்துக்கிறியாரு. அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்றார். அப்புறம் இவரை கேட்டார், முஸ்லீம் கேட்டார், எப்ப நீங்க அல்ல கடவுளுங்கிறிய, இந்த கிறிஸ்துவையும் சிவனையும் ஒத்துக்கிறியான்னு கேட்டார். அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்றார். அப்புறம் இந்து கேட்டார், எப்ப நீ சிவனை கும்பிடுற இந்த அல்லாவையும் இயேசையும் ஒத்துக்கிறியான்னு கேட்டா இல்லைன்றார். எப்ப நீங்க எல்லாம் பகுதி பகுதியா கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள் இல்லைங்கிறேன், என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டார். பெரியார் கடவுளை என்று சொல்லுவதற்கு காரணமே மனிதனை நேசிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப பெரியாரின் நாத்திகம் அறிவியல் பூர்வமானது அல்ல. ஹாக்கின்சன், அவர் பேர் ஸ்டீபன் ஹாக்கின்சன் தானே. ஸ்டீபன் ஹாக்கின்சன் என்ற ஒரு அறிஞர் உடற்தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம வீல் சேர்ல போய் கடைசி வரைக்கும் கடவுள் இல்லை என்பதை அறிவியல் பூர்வமாக நான் உணர்கிறேன், there is no God scientifically அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு உரிமை, நான் சொல்லல. அறிவியல் பூர்வமாக ஸ்டீபன் ஹாக்கின்சன் கடவுள் இல்லை என்று சொன்னார். ஆனால் பெரியார் என்ன சொன்னார்னா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறிய, மனுஷனுக்கு வர வேண்டிய எல்லா உரிமையும் வர மாட்டேங்குது, அவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டூழியத்தை செய்யாமல் நீ கடவுளுக்கு வேஸ்டா போறிய, மூட நம்பிக்கை பரப்புறியாதான். நமக்கு என்னென்ன பெருமைகள், பெரியார் சொன்ன அப்படியே சொல்ற ஓவியாவுக்கு தெரியும், நமக்கு என்னென்ன பெருமைகள், நமக்கு என்னென்ன வசதிகள், நமக்கு என்னென்ன வசதிகள் வேண்டும் என்று விரும்புகிறோமோ பாடுபடுகிறோமோ அதே வசதி, அதே பெருமை, அதே நன்மை மற்ற எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று அவர்களுக்காக உழைப்பதும் பாடுபடுவதும் தான் நாகரிகமான வாழ்க்கைன்னு பெரியார். அப்ப திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லா வசதியும் நன்மையும் பெருமையும் போய் சேர வேண்டும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் முதலமைச்சரை வணங்குவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.